ஹாய் நிஷாரா டைரி வியூவர்ஸ். கத்தரில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சேம் டைம் நமக்கு மாம்பழமோட சீசனும் வந்தாச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி குலு குலுன்னு குல்ஃபி, அதுவும் மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் குல்ஃபி பண்ணுறதுக்காக 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்துட்டு நல்லா நம்ம சுண்ட விட போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுண்ட வச்சு குல்ஃபி பண்ணுறோமோ அந்த மலாயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இதுக்கு ரொம்பவே கம்மியான பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். இந்த 2 கப்பு பால் வந்து நமக்கு 1 கப்பு இல்லைனா 1.25 கப்பு அளவுக்கு வர வரைக்கும் நம்ம சுண்ட விட போகிறோம். பால் வந்து நம்ம சுண்ட விட போகிறதுனால நம்மளோட வெசல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ 2 கப்பு பாலுக்கு வந்துட்டு நம்ம 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். அப்போது வந்து ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் சேர்த்து குல்ஃபி பண்ணுறோன்னா சக்கரை அளவு லைட்டாக அவங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலை நம்ம கொஞ்சம் ஆற வைக்க எடுத்து வச்சு குல்ஃபிக்கான மலாய் ரெடி பண்ணுறதுக்காக நான் 1/4 கப்பு பால், அதுக்கப்புறம் 1/4 கப்பு பால் பவுடர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது கூட வந்துட்டு உங்ககிட்ட பால்கோவா வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா இருந்துச்சுன்னா 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லை, 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும் அது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு குல்ஃபியில் நம்ம சாப்பிடும்போது ஆவின் குல்ஃபியெல்லாம் சாப்பிடும்போது அந்த மலாய் டேஸ்ட் வரும்ல, அது வந்து கிடைக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊர்லலாம் இப்போ வர கடையிலலாம் பார்த்திங்கன்னா மைதா வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாம் வந்துட்டு இதை ஃபுல்லாக க்ரீமு, பால், அதை தாண்டி வந்து பால் பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ஒன்று தான். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல திக்னஸ் கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் நேரத்தில் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காக மாறிடும். இப்போ பாருங்கள், மலாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த சக்கரை போட்டு காய்ச்சி வச்சுருந்த பாலை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே மோல்டில் போடக்கூடாது. இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஆற விட்டோன்னா அது சூப்பராக ஆறிடும். இப்போ வந்து நான் மாம்பழம் குல்ஃபி பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, மேங்கோ குல்ஃபி. அதுக்காக நான் வந்து மேங்கோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேங்கோ வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணி இருக்கிற குல்ஃபியில் அதை சேர்த்துக்கலாம். ஸோ என்னோடய பியூரி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து நான் டைரெக்டாக வந்து என்னோடய குல்ஃபியில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ என் குல்ஃபி பாருங்கள், 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இது கூட இப்போ நான் வந்துட்டு நட்ஸு சேர்க்க போகிறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த 3த்தையும் வந்து குல்ஃபியில் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்கிட்ட குல்ஃபி மோல்டும் இருக்குது, ப்ளஸ் பாட்டும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா மேங்கோ குல்ஃபி இல்லாமல் வெறும் பிளெயின் குல்ஃபியை வந்து பாட்டில் போட போகிறேன். ஸோ என்கிட்ட 3 பாட் இருக்குது. 3 பாட்டையும் நான் ஃபில் பண்ணியாச்சு. முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்னஸில் கிடைக்கும். என்னோடய மலாயெல்லாம் சூப்பராக தெரியுது. ஸோ இந்த பாட்டை வந்துட்டு நான் கொஞ்சம் திரும்ப மேலே நட்ஸ் போட்டுட்டு மூடி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு மேங்கோ நான் பியூரி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து மீதி இருக்கிற அந்த குல்ஃபியோட இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து என்னோட மேங்கோ குல்ஃபி ஆகிடுச்சு. இதையுமே வந்துட்டு என்கிட்ட குல்ஃபி மோல்ட் இருக்குது, அதில் வந்துட்டு போட்டுக்க போகிறேன். இதுலேயே நீங்கள் வெறும் மேங்கோ குல்ஃபி மட்டும் இல்லாமல் பலாப்பழம் குல்ஃபி பண்ண முடியும், வாட்டர்மெலன் குல்ஃபி பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் குல்ஃபி பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பண்ண பிடிச்சிருந்தாலும் பண்ணலாம். ஸோ கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்துட்டு நான் ஒரு 8 to 12 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய குல்ஃபி சூப்பராக வந்துருச்சு. நம்ம வீட்டிலையே வந்துட்டு ஹெல்த்தியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு செம்மையாக பண்ண முடியும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.